ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு காய் விஜய் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ட்ராவல் பிளாக் தான் பார்க்க போகிறீங்க. என் ஹஸ்பண்ட் கம்பெனியில் டூர் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஒன் டே ட்ரிப் போல் ராமேஸ்வரம். அது மட்டும் இல்லை, இன்னும் 2 பிளேஸ் எக்ஸ்ட்ரா கூட போயிருந்தோம். எங்கெங்கே போயிருந்தோம், என்ன பண்ணங்கிறத அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மே 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு டூர் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அன்னைக்கு எல்லாருக்குமே டே ஆஃப் அப்படிங்கிறதுனால அன்னைக்கு தான் வந்து டூர் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஏர்லி மார்னிங் ஒரு 3 o'clock கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பஸ்ஸில் ஏறினதும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே டான்ஸ் ஆடிட்டு ஒரு 1 hour கிட்ட போயிருந்தோம் தூக்கெல்லாம் களையிறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீ காஃபிலாம் குடிக்கிறதுக்காக திருச்சி தாண்டி குண்டூர்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் கிட்ட வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க, பரணி பவன். அங்கே எல்லோரும் டீ காஃபிலாம் குடிச்சிட்டு அகைன் வந்து எல்லாருமே பஸ் ஏறிட்டோம். ஒரு 6:30க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா டீ காஃபி குடிச்சிட்டு எல்லாருமே பஸ் ஏறினதும் போகிற வழியில் பார்த்திங்கன்னா சூரியன் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அதையும் வந்து ஒரு கிளிப் எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு கோவிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க, பிள்ளையார் கோவில். பஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோவில் தாண்டி கொஞ்சம் முன்னாடியே நிப்பாட்டிட்டாங்க. அங்கேருந்து ஒரு 5 நிமிஷம் வந்து கோவிலுக்கு நடந்து போகிறது மாதிரி இருந்தது. போகிற வழியெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகள்லாம் போட்டிருந்தாங்க. தம்பி உள்ள போகும்போதே டாய்ஸ் கடையெல்லாம் பார்க்கவும் எனக்கு டாய்ஸ் வேணும்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் எப்படியோ அவனை சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ளே வந்து நாங்கள் அழைச்சிட்டு போயிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு கொஞ்சம் தூரம் முன்னாடியே வந்து நிறைய அருகம்புல் வந்து கட்டி வித்துட்டு இருந்தாங்க, செப்பரேட்டாக ஒவ்வொருத்தங்களாக பக்கெட்டில் போட்டு கோவிலுக்காக. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட ஃபுல் வியூ. கோவிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து ஃபுல்லாக வந்து கேப்சர் பண்ண முடியல, ஏன்னா உள்ள வந்து கேமரா அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் கோவிலுக்கு வெளியில் வந்து என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நல்லா உள்ள போயிட்டு சாமியெலாம் நல்லா திருப்தியாக கும்பிட்டுட்டு வெளியில் வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து கோரக்க விநாயகர்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருந்தது. குட்டியாக வந்து மலை மேலே வந்து இந்த கோவில் வந்து இருந்தது. அங்கேயும் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்துட்டோம். இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா கோயில் என்ட்ரன்ஸ்லேயே வந்து குளம். அதில் நிறைய மீன், அவ்வளோ கலர் மீனாக இருந்தது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. தம்பி இது எல்லாத்தையும் பார்க்க நல்லா என்ஜாய் பண்ணான். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 குட்டி பசங்க வந்து பொறி போட்டுட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சமாக பொறி வாங்கிட்டு அப்புறம் நாங்களும் வந்து போட்டுட்டு இருந்தோம். சாமி கும்பிட்டுட்டு ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா தம்பி அவங்க அப்பாவை நேராக வந்து டாய்ஸ் கடைக்கு இழுத்துட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு டாய்ஸ் வாங்கி கொடுக்கவும் கீழே இறங்கி அதை வச்சுட்டு விளாண்டுட்டே வந்தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சாமிலாம் கும்பிட்டதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காரைக்குடிக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க, ஜெய்னிகான்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா மினி டிஃபன் தான், ஒரு பிளேட் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. இட்லி, பூரி, தோசை, வடை, பொங்கல், கேசரின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து ராமேஸ்வரம் வந்து போக ஆரம்பிச்சிட்டோம். காரைக்குடியிலேருந்து சாப்பிட்டுட்டு எல்லோரும் கிளம்பும் போது ஒரு 9 கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாம்பன் பாலம் நாங்கள் ரீச் பண்ணும்போது கரெக்டாக 12:30லேருந்து 1 o'clock கிட்ட ஆகிடுச்சு. என்ட்ரன்ஸே ரொம்ப அழகாக இருந்தது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கூட வந்த குட்டீஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. போட், அதுக்கப்புறம் கடல், இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தாங்க. நெக்ஸ்ட் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்தில் உள்ள டாக்டர் அப்துல் கலாம் அவர்களோட நினைவாலயத்துக்கு தான் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா உள்ள வந்து கேமரா அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வெளியில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். அவ்வளோ அழகாக இருந்தது. ஒவ்வொரு பொம்மையும் வந்து பார்த்திங்கன்னா மெழுகுலே வந்து அவரோட உருவத்தை வந்து செஞ்சுருந்தாங்க. குறிப்பாக 2-3 பொம்மையெல்லாம் பார்த்திங்கன்னா அவரோட தத்துவமாக அவரோட உருவம் எப்படி இருக்குமோ அதே போலவே வந்து செஞ்சுருந்தாங்க. அந்த பிளேஸ் எல்லாத்தையும் நல்லா சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து மதிய லஞ்சுக்கு வந்து டெல்லி தபான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வெஜ் மீல்ஸ் தான். அங்கேயும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஏறிட்டு டேரெக்டாக வந்து ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்து எல்லோரும் போயிட்டோம். பஸ் ஸ்டாண்ட் போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பிளேஸ்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு நாங்கள் போன பஸ் எதுவும் வரல. அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வேன் பிடிச்சி தான் போயிருந்தோம்.
ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து கோவிலுக்கு போயிட்டாங்க. ஒரு சிலர் வந்து தனுஷ்கோடி போயிருந்தாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ்கோடி வந்து போயிருந்தோம். எங்களோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஃபேமிலிலாம் வந்திருந்தாங்க. ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தனுஷ்கோடி கிளம்புறதுக்கு ஒரு 3 மணி போல் எல்லாருமே கிளம்பியிருந்தோம். அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா 1 hour ட்ராவல், ஒரு 4 மணிக்கிட்ட ஆகிடுச்சு நாங்கள் எல்லாருமே தனுஷ்கோடி ரீச் ஆகிறதுக்கு. சண்டே அப்படிங்கிறதுனால நல்லாவே கூட்டமாக இருந்தது இந்த பிளேஸ் ஃபுல்லாகவே. இந்த பிளேஸ் பொறுத்த வரைக்கும் 2 கடல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ற இடம். ஒன்று வந்து இந்திய பெருங்கடல், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வங்காள விரிகுடா. அது மட்டும் இல்லை, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆண் கடல், அதுக்கப்புறம் பெண் கடல்னு சொல்கிறாங்க. 2 வந்து ஒன்றா சந்திக்கிற இடம் தான் இந்த பிளேஸோட வந்து ஸ்பெஷல். இது வந்து பார்த்திங்கன்னா கடலுக்கு பக்கத்துலேயே வந்து நிறைய சங்கு, அதுக்கப்புறம் வந்து முத்து, பவளமணி இதெல்லாம் வந்து போட்டு விற்றுட்டு இருந்தாங்க. ஒரு 1/2 hour வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நல்லா சுற்றி பார்த்ததுக்கப்புறம் கடலில் வந்து கொஞ்சமாக கால் மட்டும் நனைக்கிறதுக்காக போயிருந்தோம். தம்பி தனியாக போக பயந்ததுனால அவன் கை பிடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து தண்ணியில் நிற்க வச்சதும் நல்லா என்ஜாய் பண்ணான். கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்ததுக்கப்புறம் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் கடலில் விளையாண்டதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு வந்து எல்லாருமே கிளம்பி போயிட்டோம். வேறு எந்த பிளேஸ்க்கும் வந்து போகலை. தனுஷ்கோடி போனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து கோவிலுக்கு தான் போயிருந்தோம். இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு பக்கத்தில் உள்ள கடல். கோவில்லேருந்து ஒரு 5 நிமிஷம் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருந்தது. அங்கே போனதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் குளிச்சுட்டு ட்ரெஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணலை. ஈரத்தோடே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக கோவிலுக்குள்ளே வந்து போக ஆரம்பிச்சிட்டோம். கோவிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 22 கிணறு புனித நீர். அந்த தண்ணியெலாம் குளித்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா சாமி பார்க்க போகணும்னு சொல்லியிருந்தாங்க. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து வீடியோவில் கவர் பண்ண முடியல. அங்கங்கே மட்டும் ஒரு கிளிப் மட்டும் எடுத்திருக்கேன். அதை மட்டும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லோரும் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நேராக வந்து பார்த்திங்கன்னா சாமி பார்க்க போக ஆரம்பிச்சிட்டோம். உள்ள சன்னதியில் உள்ள சாமி வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து ஷேர் பண்ண முடியல. நல்லா திருப்தியாக சாமிலாம் கும்பிட்டுட்டு ரிட்டன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் வந்து யானை இருந்தது. அதுக்கப்புறம் அதுகிட்ட காசு கொடுத்து எல்லோரும் ஆசீர்வாதம் வாங்கினதுக்கப்புறம் நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு கோவிலாம் சுற்றி பார்த்ததும் எல்லோரும் வெளியில் வர ஆரம்பிச்சிட்டோம். சாமி பார்த்துட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பஸ் ஏறிட்டோம். நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தில் ஸ்ரீ ஐஸ்வர்யா சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து போயிருந்தோம். அங்கே எல்லாருமே டின்னர் சாப்பிட்டதுக்கப்புறம் கிளம்பி மறுநாள் காலையில் 3 மணிக்கிட்ட எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டோம். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. உங்கள் எல்லாருக்குமே இந்த விளாக் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் உங்கள் எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன். பாய்.